இன்றைக்கி வீடியோவில் பூக்காத பன்னீர் ரோஜா பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சப்போஸ் உங்கள் பன்னீர் ரோஜா பூக்கலைன்னா இப்போ நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சிங்கன்னா மொட்டு வச்சு பூ பூக்கும். ஏன்னா நான் எதுக்கு சொல்கிறேன்னாக்கா, பன்னீர் ரோஜா பூ வந்து சில டைமில் பூக்காது. நிறைய வாட்டி வாங்கி வச்சு கூட நம்மளுக்கு பூக்காமல் கூட செடி தூக்கி போட்டுருவோம். அது போலலாம் இல்லாமல் நான் சொல்கிறேன். நித்திய கல்யாணி செடி பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு. நித்திய கல்யாணி கூட சீடெல்லாம் விழும். அதெல்லாம் கூட தனி தொட்டியில் நீங்கள் போட்டுக்கிட்டே வந்தால் நல்லா நிறைய புஷ்ஷாக ரெடி ஆகும் பிளான்ட்டு. நிறைய பூ பார்க்கலாம் ஒரே கப்பு தொட்டிலே கூட. அதாவது வெயிலும் இருக்கும், செடிக்கு நிழலும் இருக்கும். அது போல் செடியெல்லாம் மறைச்சிக்கிட்டு அப்படியெல்லாம் இருக்குது. ஆனால் சன்லைட்டு விழும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு தான் பன்னீர் ரோஜா இப்போ நான் காமிச்சினேன், இந்த செடியெல்லாம் மேலே விழுந்து அது போல் தான் இந்த பிளான்ட் இருக்குது. நீங்கள் வந்து நிழலுக்காக அது மண்ணுக்குள்ளே நிழல் படுது. இருந்தாலும் ஸ்ட்ரெயிட்டாக வந்து சன்லைட் இருக்குது இந்த பிளான்ட்டுக்கு. செடி நல்லா பூ பூக்குது. இதில் அதிகமாக எருவெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏற்கனவே போட்ட எருவு தான் இதில். நல்லா பூ பூக்குது இந்த பன்னீர் ரோஜா செடி. நல்லா அடுக்கு பூ பாருங்கள். இதில் வந்து காய்கறி வேஸ்ட்டு தண்ணியெல்லாம் ஊற்றிருக்கேன். சூப்பராக பூ பூக்குது. கொஞ்சம் ரைஸ் வாட்டரு, காய்கறி வேஸ்ட்டு தண்ணி அது போலலாம் கொடுத்ததுக்கப்புறமா நல்லா அடுக்கு பூ பூத்துது. அதாவது ஒரு பிடி காய்கறி வேஸ்ட்டு 2 பிடி அளவுக்கு எடுத்துக்கலாம். 1 லிட்டர் தண்ணிக்கு 1 ஸ்பூன் தயிர், ஒரு அரை ஸ்பூன் காஃபி பவுட்ரு எது வந்தாலும் பரவாயில்ல எடுத்துக்கலாம். நல்லா கலந்து வச்சிடணும் வெஜிடபிள் வேஸ்ட்டில். அதில் வந்து வாழைப்பழம் தோல் கண்டிப்பாக இருக்கணும். நல்லா தண்ணியில் ஃபர்மெண்ட் பண்ணிட்டு, அதாவது 3 days ஊற வைக்கணும் தண்ணியில், நான் சொன்னதெல்லாம் போட்டு. அதுக்கப்புறமா அதில் ஒரு 8 பங்கு தண்ணி நீங்கள் வந்து தண்ணி அதில் கலந்துட்டு, ஒரு பிளான்ட்டுக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றணுமோ அந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் வந்து லிமிட் தொட்டிக்கெல்லாம் வந்து ஒரு அரை ஜக் ஊற்றலாம். 6 லிட்டர் தண்ணி ஊற்றலாம். பெரிய பெரிய தொட்டின்னா 1 லிட்டர் தண்ணிக்கு நீங்கள் ஊற்றணும். இப்போ நான் சொன்ன போல் நீங்கள் செஞ்சு ரெடி பண்ணி பிளான்ட்டு கொடுத்தீங்கன்னா காய்கறி வேஸ்ட்டு வாட்ரு, அதாவது வெஜிடபிள் வேஸ்ட்டு தண்ணி வந்து சூப்பராக ஃபெர்டிலைசராக ரெடி ஆகி சூப்பராக பூ பூக்கும். இங்கே கூட பாருங்கள், இனிமேல் தான் மொட்டு வரப்போகுது இந்த இடத்துலலாம். இங்கேயும் பாருங்கள். இப்போ நான் காமிச்ச ரோஜா செடிக்கு எப்படி போடுறது பன்னீர் ரோஜாக்குன்னா, இந்த பட்டன் ரோஜாக்கு போட்டு காமிக்கிறேன். அதே போல் நீங்கள் போடுங்க பாருங்கள். பன்னீர் ரோஜாக்கு இது போல் நீங்கள் கத்தாலெல்லாம் போட்டிங்கன்னா சூப்பராக வளரும். இந்த ஆலுவீரா நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நான் வந்து இந்த பட்டன் ரோஜாக்கு வந்து எல்லோ பட்டன் ரோஸ் இது. அதாவது பட்டன் ரோஸ்னால் ரொம்ப குட்டியாக இல்லை, கொஞ்சம் பெரிய பெரிய பூவே நிறைய இருக்கும். இது போல் வந்து கட் பண்ணிவிட்டு நீங்கள் சின்னதாக கட் பண்ணிவிட்டு போடணும். ரொம்ப போட தேவையில்ல, ஏன்னா இது சின்ன தொட்டி. நீங்கள் பெரிய செடியாக இருந்தால் பாதி அளவு போடலாம். இது சின்ன கத்தாழை இலை நான் எடுத்திருக்கேன். இது போல் மேல் பாகத்திலே போட்டு டெய்லி தண்ணி ஊற்றினாலே போதும். நீங்கள் மண்ணுக்குள்ளே உள்ளே வைக்கணும்னு கூட ஒன்றும் இல்லை, டெய்லி தண்ணி ஊற்றிக்கலாம். இல்லைன்னா கோகோ பீட் வந்து சாயில் வந்து மூடி வைக்கணும். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிட்டு நீங்கள் இது போல் போட்டுக்கணும். இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.